அப்பா எங்கள் அப்பா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்காங்களேன். அது முக்கியமாக ட்ரௌசரை தொலைச்சிட்டு வந்ததுக்கு வந்து எப்படி உதவாங்கன்றதுலேருந்து அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி அக்னி நட்சத்திரம் படத்தில் பிரபுவும் கார்த்திக்கும் வந்து எப்படி வந்து கிராஸ் பண்ணும்போது எப்படி ஒரு வந்து ஒளியும் ஒரு சவுண்டும் வருமோ அப்படி தான் நானும் எங்கள் அப்பாவும் இருந்தோம். ஸோ அப்பாவின் அருமை இப்போ தான் புரியுது அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்பா மகன் 2 பேரையும் வச்சு ஒரு நியானா அது 8/9/2024 என்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய ஒரு பார்வை. இந்த பார்வையில் ஒரு உருட்டோட நம்மோட உருட்ட வந்திருக்கிறார். ஆமாம், அவங்களோட தான் உருட்ட போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இல்ல அப்பா அப்படின்னும் பொழுது பெண்களுக்கும் அப்பாக்களுக்குமான இருக்கிற கனெக்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது சின்ன வயசுல இருந்தே வந்து இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு சில பாடல்கள் எல்லாம் வந்து நான் கேட்டேன் அப்படின்னா வந்து அழுக வரும். உண்மையிலேயே வந்து அது வந்து எப்படின்னா விம்பிலாம் அழுதுருக்கேன் ரொம்ப. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் யூ வில் பி ட்ரீட்டட் லைக் அ பிரின்சஸ் பை ஆல் த ஃபாதர்ஸ். அது ஏன் அப்படின்னும் பொழுது 2 விஷயமா யோசிக்கலாம். ஒன்று வந்து இந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், வேற வீட்டுக்கான பெண் அப்படின்னும் பொழுதும் நிறைய இடங்கள்ல வந்து உங்களுடைய அம்மாவனுடைய பிரதிபலிப்பாவோ இல்ல உங்களுடைய விஷயங்கள் அண்ட் ஆப்போசிட் போல் அப்படின்னும் பொழுது ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் அப்பா எல்லாத்த விட பொம்பளை பிள்ளைங்க மதிக்கும் அந்த லவ். ஏன்னா பையன் கிட்ட அந்த நீங்க அந்த லவ் நீங்க மதிக்காது. இன்னொன்னு அந்த பையனுக்கு வந்து அந்த அம்மா கிட்ட லவ்வபிளா இருப்பாங்க. அது ஆப்போசிட் போல்ஸ் தான் ஆக்சுவலி. அதுல ஏன் அப்பாக்களுக்கு பசங்க மேல வந்து ரொம்ப அந்த கிட்ட சேர்க்க வர்றதோ இல்ல அந்த அந்த நெருக்கமோ வராதுன்னும் பொழுது ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் ஆப்போசிட் போல்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்னு பொருளாதார ரீதியான விஷயம். ரொம்ப கொஞ்சிட்டோம்னா அதை கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுக்க முடியாதுன்னு போகும்போது டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன். இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து 1-2 நிறுத்திக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு வந்து 5-7 அப்படின்னும் போது அந்த எல்லாருடைய கனவுகளையும் தேவைகளையும் அன்றைய அப்பாக்களால் அதை நிறைவேற்ற முடியலன்றதுனாலே அவங்க வந்து குழந்தைங்களை வந்து டிஸ்டன்ஸ் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். பொருளாதார பின்னடைவில் இருக்கும்போது அது அந்த அப்படி தான் இருக்கும்போது உதாரணத்துக்கு கமல் வந்து அவங்க அப்பாலாம் திட்டுறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வெல்த்துடும் அப்படின்னும் போது அங்கே பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கப்புறம் அவருடைய திறமைகளை வச்சு அவர் வளர்ந்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ் ப்ளீஸ். அது சைக்கலாஜிக்கலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு மென் ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை உடைக்கிற மாதிரி அந்த ஆப்போசிட் பர்சனும் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பா அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இப்ப இவங்களுடைய அப்பாவுடைய விஷயங்களா இருக்கட்டும், இப்ப இந்த நியானால பேசின விஷயங்கள் இருக்கட்டும், சில பேருக்கு கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த மென் ஈகோன்றது ஒன்று இருக்கு. ஒரு லைட்டா நீ சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவியா, நீ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து அதுல 15 நிமிஷம் கார்டு நான் அங்க லெட்டர் எழுதும்போது இப்ப அது 50 காசா 25 காசான்னு தெரியல இந்த பயன்பாடு. இப்ப அதுல வந்து அப்பாக்களை பத்தி எழுத போட சொல்லி அது யாருடைய அப்பா யார் பையன் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி அது சுவாரஸ்யமாவே இருந்தது. ஸோ அதில் வந்து இன்னொன்று எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா எங்கள் அப்பா வந்து எந்த கேள்விகளும் என்கிட்ட கேட்டதே கிடையாது. இப்போ வந்து நீ சன்னி அடிக்காத, நீ தம் அடிக்காத, நீ படத்துக்கு போகாத, அதாவது அந்த அட்வைஸ்னு ஒரு வயசு வரலையும் தான் எனக்கு அவர் கொடுத்தார். ஒரு 15 வயசு வரலையும் தான் எனக்கு எங்கள் அப்பாவோட அட்வைஸ் இருந்தது. அதன் பிறகு எல்லாமே என்னை வந்து அவ்வளோ சுதந்திரமாக விட்டதான் இன்றைக்கி நான் உங்கள் எதிர்க்க வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். அதில் என்ன விஷயம்னா அது யாரும் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணலை, யாரும் எனக்கு வந்து இப்படி போகணும் அப்படி போகணும் யாரும் சொல்லலை. இந்த சென்னையில் வந்து நான் வந்து பிளாட்ஃபாரத்தில் படுத்து கஷ்டப்பட்டுலாம் மேலே வந்ததெல்லாம் வந்து நம்ம சுய சிந்தனை, நிறைய வாசித்த புத்தகங்கள், அம்மா அறிமுகப்படுத்திய புத்தகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் கோசரம். அப்பாவுடைய மற்ற விஷயங்கள் எங்கன்னா அந்த நேர்மை நிறைய இடத்துல, அதனால தான் ரொம்ப நேர்மையாக இருக்க முடியாது, குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கணுன்றதுலாம் அந்த காரணம் தான். அந்த டிசிப்ளின், சரியான நேரத்துக்கு போகணும், ப்ராப்பராக இருக்கணும், ஒரு விஷயத்தை வந்து சரியாக அணுகணும், அதை கரெக்டாக பேசணும், ஹியூமர்ஸ், இதெல்லாமே அப்பா கிட்ட இருந்து வந்தது தான். அப்பா என்ன கற்றுக் கொடுத்தாரு, அப்பா என்ன பண்ணாருன்னா இதுதான். இன்னைக்கு கூட இந்த ஜோசியத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழில் பேசியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு ஜோசியக்காரன் சொல்லி தான் நானும் எங்கள் அப்பாவும் பிரிஞ்சோம். அதனால எனக்கு ஜோசியம் பிடிக்காது. அதனால எங்கள் கல்யாணம், எங்கள் தங்கச்சி கல்யாணம் எல்லாத்துக்குமே நான் ஜோசியமோ ஜாதகமோ நான் பார்த்ததே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நாட்களும் நல்ல நாட்கள், அதுதான் மேட்ரு. ஸோ அதுதான் விஷயங்கள். எஸ். ஸோ இதில் இந்த போஸ்ட் கார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஒருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு பையன் எழுதி இந்த போஸ்ட் கார்டு வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது. அது 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் ஜாதி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதன் பிறகு வந்து இன்னொன்று வந்து என்னன்னா லவ் மேரேஜ் பண்ணால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிறவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு, மாட்டேன் அப்படின்ட்டாரு. லவ் மேரேஜ்னாலும் முடியாது அப்படின்னு. அந்த பையன் சொன்னது நல்லா இருந்தது. நான் சென்னையில் போனால் என்னை எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஜாதி பார்க்குறவங்க மதம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உயிர் காப்பாற்றான நிலையில் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது என் ஜாதிக்காரனுடைய ரத்தம் ஏற்றினா ஏற்றுங்க, இல்லைன்னா அப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்னு செத்து போயிடுங்க. இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். நீங்கள் அந்த ஜாதி மதம் அவ்வளோ பார்க்குறீங்களா பக்காவா, நீங்கள் இந்த அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கல்ல, அப்போ அது மட்டும் எதுக்கு அந்த ரத்தம் அதெல்லாம்? கண்டிப்பாக புரியுதா? என் ஜாதிக்காரன்
மதத்துக்கார ரத்தம் எத்தனை போதும், வேறு யாருடைய ரத்தமும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை பிலீவ் பண்ணின்னு அர்த்தம். தேவைக்கு மட்டும் வச்சுக்கிறது வந்து அதுக்கு வேறு பேர் இருக்குது. ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது அந்த பையன் ஒன்று சொன்னது நல்லா இருந்தது. சென்னையில் நான் வந்து இன்னி வரலையும் எனக்கு யாரும் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, யாரும் ஜாதி பார்த்துல, ஆனால் எங்கள் ஊரில் அது மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்பா அந்த பையனுடைய பிரச்சனை என்னன்னா அப்பா மாதிரி கம்பீரமாக இருக்கணும்னு ஆசை. அப்போ கோபிநாத் சொன்னது என்னன்னா, நீ ஒரு படி அதிகமாகவே இருக்குப்பா கம்பீரமா, அவ்வளோதான். ஏன்னா ஒரு சொல்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக பண்ணணும். இன்னொன்று பையனுக்கு லவ் இருக்கு போல இருக்கு. அவங்க அப்பா ஒரு பீடிகை போட்டார். அவன் ஒத்துக்குவான் நான் சொல்கிறத, அண்ணனுக்கு அப்புறம் தான் அப்படின்றத ஒரு ஹிண்டாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றா டக்குன்னு மண்டையிலே போடுவார். அன்றைக்கே நான் என்ன சொன்னேன் நிகழ்ச்சியில், கோபி எதிர்க்கேன் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் சொன்னேன்ல, அதன் பிறகு வந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கடிதம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அப்பா வந்து கால் மேல கால் போட்டு உட்காரணும் அப்படின்னு அந்த பையன் தை கட்டிட்டு வந்திருந்தாரு. அவரு என்ன சொன்னாரு, எல்லாம் ஓகேப்பா, நான் எனக்கு வந்து அந்த ஃபீலே வரல, அது ஒரு மரியாதை குறைவாக இருக்கிறது அப்படின்னு. காலங்காலமா அந்த நம்ம பண்பாட்டு இந்த மாதிரி செழுமியங்கள் விழுமியங்கள்ல உடைக்க வேண்டிய இன்னொரு இது என்ன, அந்த கால் மேல கால் போட்டு உட்காருது. ஏன்னா அந்த மாதிரியான அதை யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நம்மளாம் அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். ஆனால் நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் போது கால் மேலே அவன் கால் போட்டு உட்காருறது நம்மளுக்கு எப்படி வந்து இழுக்கா போகுன்றது பெரியார் கேட்ட கேள்வின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே என்னன்னா, ஜாதி ரீதியாக பிரிக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி எதிர்க்க வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரலான்றது அங்கே வந்து மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகவும் ஜாதிய ஒடுக்குமுறை சார்ந்த விஷயமானதுனால அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆச்சு. அதான் அந்த பையன் அங்க சொல்லியிருந்தாரு. அதேதான், ஏன்னா உட்கார்றதே பிரச்சனையா இருக்கும்போது அதுக்கு அடுத்த லெவல்லாம் வந்து கால் மேல கால் போட்டு உட்காருது. கால் மேல கால் போட்டு உட்காரும்பொழுது இன்னொரு என்னன்னா, நிறைய செல்ஃப் கான்பிடென்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த பையனே சொன்னாப்ல, கால் மேல கால் போட்டு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கும்போது அதை உடைக்கணுங்கிறதுக்காகவே பேசப்பட்ட. ஏன்னா மாறி வந்து தன்னுடைய படமான மாமன்னன்ல அந்த உட்கார்ற விஷயத்த வந்து சொல்லுவாரு. அதுதான் பழக்க வழக்கம் தம்பி அப்படின்னுவாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா வடிவேல உட்கார சொல்லும் போது உட்கார மாட்டார் அவரு. அதேதான், நீங்க உட்காருங்க தம்பி, அதெல்லாம் பழக்க வழக்கம் அப்படின்னு. ஏன் உட்காரக்கூடாதுன்றதுதான் அங்க விஷயம். ஸோ அதை ரொம்ப காட்சிப்படுத்துவாங்க. அது அந்த ஒரு விஷயம் தான் அதை வந்துருந்தது. அதேதான். அடுத்த அப்பா என்ன அப்படின்னா, அவர் வந்து ஃபிஷர்மேன் அப்படிங்கிறதுனாலையும் தானே இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு நான் ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுடைய ஆசை. அதை பேசிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னும் பொழுது, இல்லை ஐடி படிக்கிறாப்புல, ஐடி வேலை, அண்ணன் தங்கச்சி 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க, கஷ்டப்பட்டு பண்ணிட்டாரு. இப்போதைக்கு அவர் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காருன்னு போது அப்பா வேற ஏதாவது ஒரு கடைக்கண்ணி வச்சு, இல்லை அது சார்ந்த வலை வைக்கிறது, தூண்டில் வைக்கிறது, போட்டுக்கு வந்து மரத்தை சப்ளை பண்ண, அந்த மாதிரி பண்ணணும், திரும்பவும் கடலுக்கு போகணுன்றது பையனுடைய அபிப்பிராயம், ஆசை எல்லாம். ஆனால் அப்போ அப்பாவுக்கு வந்து என்னென்னா, போய் டமால் ஊந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டன்றது அவருடைய பயம். ஸோ அப்படி இருக்கும்போது பையன் என்ன சொன்னால், உள்ள ஒரு 10-15 லட்சம் வச்சு நான் சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், அவருக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற பையனுடைய விஷயம். இதில் கோபி தான் கிரிஞ்சுத்தனமாக சில விஷயங்கள் பண்ணாரு. அது என்னன்னா, நீ வேணா வேலையை விட்டு நீ பாருப்பா அப்படின்னாரு. இது நம்ம காமெடி இதெல்லாம் வச்சுக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் கோபி நான் பாராட்டிட்டு பேசுறாரு அப்படின்ட்டு கடைசியில் கிரிஞ்சுத்தனமான விஷயங்கள் பண்ணாரு. இந்த கிரிஞ்சுத்தனமான்றத ஞாபகத்தோட ஒன்று விஷயம், இங்க இந்த மாதிரி வந்து அப்பா வந்து ட்ரிங்க் அடிக்கிறாருன்னு ஒரு பையன் சொல்றான்னு வச்சுக்காங்களேன், அப்பா மேல என்ன ஆசமா இருக்கும், வாட் நான்சென்ஸ், ஏன் எப்படி என்னுடைய சொந்தத்தை எப்படி அவன் தலையிடலாம் அப்படின்டுவாங்க. இது வந்து ஏன்னா இது எங்க அப்பாவுக்கு எனக்குமே உண்டு. அது ஆக்சுவலி என் சொந்தத்தில் அவர் என்னைக்குமே தலையிட்டது கிடையாது, அவரோட சொந்தத்தில் நான் என்னைக்குமே தலையிட்டது கிடையாது. நாங்கள் 2 பேரும் சரக்கு அடிச்சிருக்கோம், இந்த தம் அடிச்சதுல பீர் சாப்பிட்ருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், கோத்தாங்கம்மான் சண்டை போட்டிருக்கோம், எல்லாம் வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் நிறையவே நடந்திருக்கு, அது வேற விஷயம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த கிரிஞ்சத்தனமா அந்த என்னது இந்த கிரிஞ்சித்தனமா போய் சத்தியம் வாங்குறதுலாம் வந்து செம காமெடியா இருக்கு. இது வந்து தனி மனித சுதந்திரத்துல தலையிடுறதுக்கு சமம். அது ஆக்சுவலி அதாவது நீங்க உங்க நோக்கம் நல்லாவே இருக்கட்டும். ஏங்க 60 வயசுல அவர் எல்லாம் செட்டில் பண்ணி அவர் அழகா முடிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு குடிநோயாளி மாதிரி வந்து ஒரு பையன் வந்து சொல்ல, பையனுக்கு பயம் அப்பா கூட இருக்கணும், ஏதோ ஆயிடக்கூடாதுன்ட்டு. அதுக்காக அவர் அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க உலகத்துல பெரிய போதை எது தெரியுங்களா? சக்கரை தான். உலகத்துல பெரிய போதை சக்கரை. இந்த சக்கரை நீங்க குறைச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லா நோய் நொடியும் இருக்காது. ஆனா சாக்லேட் மூலமாக, காஃபில சுகர்லேருந்து எல்லா ஜிலேபி எல்லாத்தையும் மூலமாகவும், அதே மாதிரி ரைஸ் மூலமாகவும் சக்கரை. இப்போ இதெல்லாம் வந்து கெடுதல் இல்லையா? கண்டிப்பாக. அப்ப அந்த சரக்கை வந்து அவர் கரெக்டாக குடிக்கிறாரு, ரொம்ப அதாவது அடிக்டடா இல்லாத போது அது விட்டுருலாம். அதை ஏன் அதுக்கு வந்து ஒரு பொது வெளியில வச்சு அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அவருக்கு வந்து கையை சத்தியம் பண்ணி அது வந்து அவங்களுடைய சுதந்திரத்துல தர மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆக்சுவலி. உண்மையிலே ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் 80s கிட்னு லெட்டர் படிச்சவனே நான் எழுதி கொண்டது அப்படின்ற மாதிரி போட்ட உடனேவே இவர் 80s கிட் அப்படின்ற டக்குன்னு அந்த 80s கிட் மாதிரி தான் வந்து வாங்க சக்கரை பர்த்டே அதுமா நீங்க சத்தியம் பண்ணி எல்லார்கிட்டையும் வாக்கு கொடுத்துட்டீங்க, இனிமேல் நீங்க வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நாளைக்கு சரக்கு விட்ருங்க மேடம், சரக்கு விட்ருங்க. அவர் ரொம்ப கோபிக்கு வந்து ஒரு புளியோதரை பிடிக்குது, நாலுலேருந்து புளியோதரை பிடிக்காது, நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தயிர் சாதம் வேண்டானா எப்படி? அதுதான் இந்த போலித்தனங்கள் தான் இங்கே நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அவன் தேட்டரில் இருக்கும்போது அவனுக்கு வந்து இங்கே வந்து பார் இருக்குது,
நீங்க சரக்கு நீங்க வந்து நீங்க பாப்கார்ன் இதெல்லாம் சாப்பிடும்போது நீங்க வந்து ஒரு பீர் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். Yes. இங்க அளவுகளோட குடிச்சிட்டு நீங்க கார் ஓட்டலாம். ஓகே, 2 பியர் ஒரு அந்த மாதிரி அவுன்ஸ் கணக்கெல்லாம் இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணி அதோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு 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 ஒன்றும் இல்லை, விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சத்தியம் பண்ணி. இது எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அவ்வளோ தூரத்துக்குலாம் எடுத்துட்டு போக வேண்டாம். இப்ப தனக்கான விஷயங்கள்னு அந்த பிள்ளைங்கள் நினைக்கும் போது என்ன சொல்றாங்க, ஏன் இன்னுமே வந்து நீங்களே டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன இன்னுமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னும் பொழுது, நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்றப்ப அவரும் வளர்ந்துட்டாரு. அவர் ஒரு தனி மனிதர், அவருக்கான விஷயங்கள் அவருக்கு தெரியும். அப்பா இதை வந்து பாத்துக்கங்க, குறைச்சுக்கங்க. நீங்க வந்து ஒரு பொது சபையில வச்சு அவரை கூட்டு வந்து கையை பிடிச்சி சத்தியம் அடிச்சு வச்சு, இது என்ன மாரியாத்தா கோயில் மாந்தோப்புல வந்து அடிக்கிற சத்தியமா இது? அதுதான் செம கிரிஞ்சா இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து என்னன்னா, அப்பாவை தான் நல்லா பாத்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்தது. அவங்க அப்பா கிட்ட கேட்டார், மனைவி இருந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துருக்கேன்னா நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன். எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, அப்பாவுக்கு வந்து 5000 மாசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாப்ல. அவர் எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இது மாதிரி வந்து காசுக்கு வந்து போட்டா அவர் வந்து வேற எதுவுமே விசாரிக்க மாட்டாருன்னு அவங்க பொண்டாட்டி சொல்லியிருக்காங்க போல இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துல வந்து கோபி கரெக்டா கண்டுபிடிச்சாரு. இதுதான் அனுபவம்ன்றது. வாய்ஸ் ஓவரும் கண்டுபிடிச்சாங்கல்ல. ரைட் மேடம், அங்க இருக்கிறவர் கண்டுபிடிச்சாருல, அதுவும் ஒரு விஷயம் தான். அது ஒரு அனுபவத்துல அதை கண்டுபிடிச்சா கரெக்டா. அது ஏன்னா 68 வயசுல இருந்தாலும் வந்து காசுக்கு இல்லாத இருக்கும்போது வேற என்னங்க சொல்ல முடியும்? காசுக்கு தான் ஃபோன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ எங்க அப்பா ஏன் என்ன வந்து ரொம்ப பாத்துக்கலாம், ஒரு அப்பயிலேருந்தே நாங்க நகர்ந்துட்டோம். ரெண்டு பேருமே பெருசா கொஞ்சிக்கிட்டே கிடையாது சொல்றேன். ஏன்னா அது ஆரம்பத்துலேருந்தே அந்த விரிசல் வந்ததுக்கப்புறம் அது எங்களால் போலித்தனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப இதாக இருக்கும். இப்போ சிபி அவங்க ஒரு டைரக்டர் சிபி சொன்னார், அந்த மாதிரி வந்து ஒரு 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 கட்டத்தில் தான் வந்து அதை உணர ஆரம்பிச்சார் எங்கள் அப்பா. ரைட்டு, அது டிவியெலாம் நான் வர ஆரம்பிச்ச அப்புறம் தான் ரைட்டு அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி அட்வைஸ் பண்ணுவாரோ ஜாக்கிரதையாக போய்ட்டோம். இவ்வளோ அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. அதே நேரத்தில் எங்கள் அப்பாவுடைய இன்னொரு தேங்க்ஸ் அவருக்கு சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட்டு டிவி ஸ்டுடியோ போதும் அப்படின்னு நினச்சேன். இல்லை ஊரே வந்து எல்லாம் கீர் வச்ச வண்டி ஓட்டிட்டு இருப்பானுங்க, நீ வந்து டுக்குன்னு சென்னையில் வந்து திருவிட்டு இருப்ப, கீர் வச்ச வண்டி வாங்கி அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரியான அட்வைஸ்லாம் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுல இந்த பையன் வந்து வருத்தப்பட்டாப்ல இல்லையா, அதுல ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க. அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க மாசம் அந்த பணத்தை அமைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் பண்ணும்போது அவர் எப்படி பண்ணுவாருன்னா, அப்பா பணம் வந்துருச்சுடாப்பா, எப்படிப்பா இருக்க, பசங்களாம் நல்லா இருக்கா, முன்னாடி எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஒரு தடவையும் அவர் வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பணம் கேட்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது அதற்கே அவங்க கூச்சப்பட்டு தான் கேட்பாங்க. பணம் கேட்கறதுக்கு அப்ப ஃபோன் பண்ண முடியும். நீங்க போட்டிருந்தீங்கன்னா மத்த விஷயங்களுக்கு கேட்க. இன்னொன்னு அவர் வேலைக்கு போனவர் வந்து நீங்க தான் வந்து வேலைக்கு போகாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேம்மா, இதையே நீங்க தான் கொடுத்தீங்க. சரி நம்ம பையன் பாத்துக்கோன்னு போது மாசம் என்ன வந்து உங்ககிட்ட வந்து ஆண்டா காசு கூட ஆண்டா சொல்லுவாங்க. எனக்கு புரியவே இல்லை. அதையே எதிர்ப்பு தெரிவித்து எல்லாரும் வந்து சமூக நீதியோட வாழணும் வளரணும், யாருக்கும் அடிமை இல்லைன்ற மாதிரியாக போகும்போது இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயன்றத கோபி வந்து ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணாரு. ஆனால் கிரிஞ்சான விஷயம் கூட்டு சத்தியம் வாங்கினது தான். ஆமா, அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கடிதங்கள் எழுதியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து எழுதினது என்னன்னா, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் இப்ப, சாரி இட்ஸ் ஓகே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கறதையும் தன் அப்பா இல்ல அதை பாக்குறதுக்கு இல்ல அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்ணி எழுதியிருந்தாப்ல. அதே மாதிரி அந்த 80s கிட்ட எழுதியிருந்தவரும் என்ன அப்படின்னா, அவருக்கும் அப்பா இல்ல, அந்த ஒரு விஷயத்திற்காக தான் சார் அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த லெட்டர் செக்மெண்ட்ல போய்கிட்டு இருந்த விஷயங்கள். வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் நான் ஜாக்கி? இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் வந்து சொன்னாப்ல, எங்க அப்பாவுடைய ஒன்றும் இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு தம்பி எப்படி படிப்பாப்லான்ட்டு. நீ என்ஜினியர் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ காமர்ஸ் எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் வாழ்க்கையில் அது மாதிரி பொண்ணு பார்க்குற சம்பவங்களே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆக்சுவலி இல்ல, இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குற சம்பவம்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம், அது வந்து நம்ம வாழ்க்கையில இல்லன்றதுனால இப்ப எல்லாரையும் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுல அவர் தான் சொன்னார் அவங்க அப்பா. அது வந்து பையன் வந்து அப்ப வந்து அவர் வந்து இதாயிட்டாரு. அவரு எப்படி எங்க அப்பா வந்து எனக்கு அந்த பொண்ணு மேல அபிப்பிராயமே இல்லைன்னும் போது பார்த்ததுமே அதை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து அவங்க வந்து பயமா பாத்துக்கிறாங்க போது அந்த அம்மா. அந்த அதை வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ண தழுத்துருச்சு அந்த பையனுக்கு. சோ இது எப்ப இது என்னன்னா அடுத்த செக்மெண்ட் இவங்க வந்து இந்த லெட்டர் செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல அப்படியே போகலாம். வாங்க சொல்லுங்க சார். கரெக்ட் தான், வாங்க ஒரு ஞாபகத்துக்காக சார். சோ அடுத்து என்னன்னா கேட்டாங்கன்னா, எந்த ஸ்டேஜ்ல உங்க அப்பா வந்து உங்களுக்கு தவறா தெரிஞ்சிருப்பாரு, அந்த விஷயங்கள் அதுக்கு அப்புறம் புரிஞ்சிருக்கும் இல்லையா, அது எப்ப அதாவது வில்லனா தெரிஞ்சவர் அதுக்கப்புறம் ஹீரோ ஆயிட்டது அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் சொன்னவருடைய எப்ப வந்து ஹீரோ ஆவார் தெரியுங்களா? எந்த அப்பாவும் சம்பாதிக்கும் போது சம்பாதிச்சதை நீங்க செலவு பண்ணும்போது ஒன்றும் இல்லை, ஜீன்ஸ் போட கஷ்டமா இருந்தது, அப்புறம் தான் தெரிஞ்சது அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்ட்டு. என் பையனுக்கு வாங்கி கொடுக்கும்போது போதான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டாதான் டங்குவார் கிழியும் போது அந்த வேல்யூ தெரியும், உணரப்படும். அவ்வளவுதான். சரிங்களா? சோ அந்த ஃபீல் எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா எங்க அப்பா
சம்பாதிச்சது கஷ்டம்லாம் தெரியாமலாம் இல்லை, பட் பணத்தோட வேல்யூ என்ன அப்படின்னும்போது அவர் இல்லாதப்ப தான் தெரிஞ்சது. அதனுடைய அந்த அவர் இறந்த அன்னைக்கே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ரொம்ப கொடுமை. ஸோ அதன் பிறகு வந்து இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த ஒரு லைஃப் ஓடிட்டு இருக்கு. ஆமா, இவர் வந்து கூப்பிட்டுருப்பாரு போல இருக்கு, அப்பா எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நான் மேல வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல அவர் ஏதோ ஒரு அளவுக்கு காசு வச்சிருந்திருக்காரு, ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு பணம் வச்சிருந்திருக்காரு, ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டுருக்காரு. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு போல இருக்குது. இவர் வந்து இனிமேல் உங்ககிட்ட அந்த காசுலாம் கேட்க முடியாது பையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு போல இருக்குது. பட் என்னன்னா, அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் கூட்டு வச்சு சொன்னாரா, இது மாதிரி நான் ஏன் அன்னைக்கு கொடுக்கல அப்படின்னா, உங்க அம்மா வந்து இருக்கிற ஒரே ஆதார சுருதி அந்த பணம் தான். அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து வாசல் நின்றுட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த பையன் 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாசம் அப்பா போன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அதனால தான் நான் பண்ணல அப்படின்னும் போது அவருக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சது. பிளஸ் அவங்க அப்பா அம்மாவுடைய காதலை வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு கப் காஃபி சார் 2 பேரும் வச்சுக்குவாங்க, இவர் போய் சுகர் எடுத்துன்னு ஒரு 45 நிமிஷம் பேசின்னு இருப்பாங்க அப்படின்னு பொழுது அவங்க அப்பா உண்மையிலே அப்படியே ஃபீல் ஆயிட்டாரு. அவர்கிட்ட வந்து கோபி கூட கேட்டாரு, உங்க அந்த காதல் என்ன? ஒண்ணும் இல்லைங்க, பேசிட்டு இருப்போம். என் மனைவி முகத்துல சிரிப்பு பாத்துருவேன் அவ்வளவுதான் பொழுது. எல்லாத்தோட இன்னொரு வார்த்தை அவர் சொன்னார், பெருசா காசெல்லாம் சேர்த்து வைக்கலங்க பசங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி நான் அவ்வளவுதான் அப்படின் பொழுது அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த பசங்களை எந்த அளவுக்கு வந்து மாத்திருக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோபியும் மென்ஷன் பண்ணாரு, அந்த பையனும் மென்ஷன் பண்ணாப்ல. அதன் பிறகு இருந்தவர் தான் வந்து என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்து நிறைய அட்வைசஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் அந்த ஃபீல் பண்ணவர், அப்பா வந்து சரக்கடிக்கிறாரு. அது வந்து இப்ப சில நேரங்கள் எனக்கு தோணும், ஏன்டா இவர் இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப இருட்டா ஒரு ஃபீல் இருக்கும்பொழுது அன்னைக்கு எங்க அப்பா கொடுத்த அட்வைஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நிறைய இடத்துல வந்து மாத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் எங்கள் அப்பா எனக்கு நடந்தது. அவர் என்ன கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டேன், ஒரு நம்ம மண் வச்சுருந்தார், அதை கொடுத்துட்றோம் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட கொடுக்கல. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதான் கடைசி வரையிலே அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அதை வச்சுக்கிட்டாருன்றது எனக்கு புரியுது. பட் ஆனால் அன்னைக்கு எங்களுடைய தேவைகளுக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியமாக இருந்து, எங்கள் வீட்டில் கடன்கள் நிறையவே இருந்தது. இவர் சொல்லி தான் சரி கல்யாணம் தங்கச்சிங்கெல்லாம் கல்யாணம் பண்ண கடன்லாம் வாங்கி, ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, டமால் கடமை அப்படின்ட்டார். அந்த கொடுக்கல அவர். அது மிகப்பெரிய ஏமாற்றம். அது காரணக்காரியம் இன்னைக்கு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் அன்னைக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. ஆனால் அதை விட 7 மடங்கு 8 மடங்கு வளர்ச்சிகளுக்கான விஷயங்களை பண்ணாலும் கூட, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருந்தாலும் கூட அன்னைக்கு அதை செய்யலையே அப்படின்ற வருத்தம் எனக்கு இப்பயும் உண்டு. இத்தனைக்கும் அவர் கொடுத்துட்டா கூட அதை வாங்கி சரி இதை வச்சுக்கோ சேஃப்டிக்கு, அது இல்லாமல் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு முடிச்சுட்டு அதை கொடுக்கறது தான் என்னுடைய பண்பாக இருந்திருக்கும். ஆனால் எங்கள் அப்பா அதை எதுக்கு வாங்கணும்னு நினச்சோன்னா ஒன்றும் இல்லை, கல்யாணம் எங்கள் கல்யாணத்துக்கு அப்போ பைசா வேணும் அப்படிங்கும்பொழுது எங்கள் சைட்லேருந்து நான் வந்து ஓரளவுக்கு பணம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அவங்க சைட்லேருந்து பணம் எடுக்கும்போது திருப்பி லோன் வாங்குறதுக்கு பதிலாக நாங்கள் ஆக்சுவலாக லோன் வாங்குறதா இருந்தோம். லோன் வாங்கிட்டு அதுக்கு வந்து அந்த லேண்டோட அமௌண்ட் இருந்ததுன்னா, ஏன்னா அதுக்கு அடுத்து உடனே அடுத்த தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், ஸோ அதற்கு அதை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளான் போட்டிருந்தோம். அப்போ அது சரி வரல, அவ்வளோதான். ஓகே, இதன் பிறகு என்ன அப்படின்னும் பொழுதுதான் அந்த இன்னொருத்தர் அவர் அந்த படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து சொல்லி முடிச்சாப்ல. அடுத்தது தான் வந்து அந்த பேண்ட் சட்டை அவரும் முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு எல்லாரையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து என்ன விஷயம் அப்பா இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது அப்படின்றப்ப ஒருத்தர் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. என்ன ஒரு பிரச்சனாலும் அவங்கள்ட்ட தானே போறோம். நம்ம திடீர்னு பார்த்தா அந்த ஒரு பர்சனே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த இடம் ரொம்ப வெறுமையா இருக்கு. அவர் வந்து இப்ப எல்லாரும் வந்து சொல்றாங்க, எல்லாரும் கிட்ட வராங்க, எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க, பட் அவங்க தான் வந்து ஹோப், அவங்க தான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட ஆன வார்த்தைகள் வந்து எனக்கு இல்லை அப்படின்றப்ப, அப்பா இல்லாதப்ப அந்த ஃபீல் இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் சொன்னாரு. அவர் வந்து இப்ப நல்லா நான் ஒரு பிசினஸ் பண்ணி 2-3 பேர் என்கிட்ட வேலை பார்க்கறாங்க, 6 பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு. சரி, அடுத்து வேற என்ன அப்பாவுக்கு செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த கீழே காஃபி குடிப்பாங்கல்ல, அந்த அப்பாவோடைய பையன் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஃப்ளைட்ல கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து தான் வந்து இந்த கடை வச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒருத்தர் அவங்களுடைய ஆசைகள்லாம் சொன்னாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற அப்பாக்கள் வந்து பெருசா எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ட்ராக்ஷன்ல பெருசா அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கப்படல. என்ன வந்து நீங்க அதுல கேள்விகள் கேட்டது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், எது ரொம்ப வலியை கொடுத்ததுன்றப்பதான் இந்த அப்பா வந்து சொன்னாங்க. இன்னொரு பையனுக்கு நாங்க எல்லா கடன்லையும் இல்லாம பண்ணோம், மாசம் ஆனா ஏதாவது அங்க அம்மாவை கொடுப்பான், என் ஒய்ஃபு கொடுப்பான் நாங்க நினைச்சோம், அவங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னு அவங்க ஒரு வருத்தத்தை பண்ணாரு. அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொன்னா, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாம, இதுல நான் எங்க போய் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா அதுல ஒண்ணும் இல்ல, 1000 ரூபா போதும், பெருசாலாம் அவங்க கேட்கல, அவங்க சம்பாரிச்சு அவங்க வாழ்ந்து தான் இருக்காங்க. ஒரு 1000 ரூபா மாசம் ஆனா கொடுத்தாலே வந்து அது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா பெரிய இது. ஏன்னா முதலாக நான் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 75 ரூபாய்க்கு ஒரு புடவை ஒன்று வாங்கி கொடுத்தான், வாயில் புடவை. அந்த புடவையை வந்து எங்கள் அம்மா எல்லார்கிட்டையும் காமிச்சாங்க, என் புள்ள வாங்கி கொடுத்துட்டான், என் புள்ள வாங்கி கொடுத்துட்டான், என் புள்ள வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி
அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து என்னது மாட மாளிகை கூட கோபுரம்லாம் இல்லை, மாதம் ஆனால் ஒரு 20 லட்ச ரூபா போடணும் அப்படிலாம் இல்லை. வெறும் 1000 ரூபா இல்லை 500 ரூபா மாதம் ஆனால் இல்லை ஒரு பொருளை வாங்கி போய் கையில் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே அவங்களுக்கு வந்து அதெல்லாம் அதுவே போதுமானதாக இருக்கும். இது வந்து ஒரு சிலவங்களுக்கு. சில பேர் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறவங்களாம் இருக்காங்க. மாசம் எனக்கு இவ்வளவு பணம் என் பையன் ஆகணுங்கிறவங்க இருக்காங்க. சில சைக்கோ அம்மாக்கள்லாம் இருக்கு, எதுக்கு வாழறனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற அம்மாக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. அதையும் இங்க நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும். இதுல என்னன்னா இந்த பாண்ட் இருக்குல்ல, இது அதான் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி எல்லா உயிரினங்கள்லயும் பிறந்ததுமே அதுங்க வேலையை பார்க்க போயிடும். இங்க வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து அதை பேணி காக்குறோம் இல்லையா, அந்த குழந்தை பிறந்து அந்த டிபெண்டபிள வந்து அது கடமைன்னு நினைச்சு போகிறவங்க இருக்கிறாங்க. அது கடமை ஓகே அப்படின்னு நினைச்சு போறவங்க இருக்காங்க. இல்ல நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நீ எனக்கு செஞ்சே ஆகணும்ட்டு விடாப்படியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த முதல் நம்ம வந்து என்ன சொல்றது, இன்னைய வரலையும் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் எல்லா டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பாங்க. அவங்கள கேட்காம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான பாண்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அப்பா அம்மாக்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு வீட்டில் நிறைய புருஷ பொண்டாட்டிக்குள்ள வர சண்டைகளும் நிறையவே இருக்குது. ஒன்றும் ஒரு சினிமா கூட அவங்களால போக முடியாது. இந்த நேரத்தில் என்னன்னு கேட்டால் ரைட்டு பாப்பா நாளைக்கு போய்க்கிறோன்னா, ஏண்டா படம் ஃபஸ்ட்டோ பார்க்கணும்னு பொட்டாட்டிக்கார ஆசைப்படுறான், அப்பங்காரன் வந்து வேணான்னா அவனுக்கு வயசு ஆயிடுச்சு அவனால் போக முடியலன்றதுக்காக சரிப்பா நாளைக்கு போகிறான், அப்போ எப்படி பொண்டாட்டி வாங்கணும் மதிப்பா கூட எப்படி வந்து படுப்பா, புரியுதுல்ல? ஒன்றும் இல்லை, இந்த சொந்தமாக ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுனாலே நிறைய பேருக்கு தனி கொடுத்தனம் போகிறதும் நடக்குதுன்றதையும் இங்கே பதிவு பண்ணுறேன். அதுதான் மேட்ரு. ஏன்னா அந்த பைசாவே கொடுக்கலன்னு சொன்னவர் வந்து அதான் சொன்னாரு, தனி கொடுத்தோம் தாங்க வச்சோம், கடனும் வந்து எந்த கடனும் இல்லை, கல்வி கடனை கூட நாங்கள் அடைச்சிட்டோம், அவர் தனி கொடுத்தோம் தான் வச்சிருக்கோம். அப்படி இருந்தும் வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாப்ல. இதன் பிறகு வந்து சிபி அவருடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆச்சு அவருக்கு. நந்தியூர் கிட்ட இருந்து வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சு அப்புறம் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அவார்ட்லாம் வாங்கி அவங்க அப்பா இன்னைக்கு இல்லை. பட் இருந்தாலும் அன்னைக்கு அவர் வந்து அதான் இந்த கண்ட்ரோல்டு ஒரு விஷயம், அந்த டிசிப்ளின் அந்த கண்ட்ரோல்டுலாம் வந்து அப்பா தான் கற்றுக் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அதுதான் வந்து அவர் வந்து எனக்கு வந்து நிறைய சுதந்திரத்தை கொடுத்தாரு எங்கள் அப்பா. இன்னைக்கு நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தாரு. எந்த கேள்வியுமே அவர் எனக்கு கேட்டதே கிடையாது. அப்படி போ இப்படி வா அவ்வளோதான், அதுக்கு மேலாம் பெருசாக இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் கரெக்டாக பண்ணுவான் சில விஷயங்கள். அதாவது புள்ள தரத்தை பேலை விட்டு பார்த்தாங்களான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அது ஊர் பக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எழுந்து அதாவது உட்காந்து ஆய்ப்பு அப்படியே எழுந்துட்டுனா பிரச்சனை இல்லை, திறமையான புள்ள எழுந்திருக்குன்ட்டு அது மேலே ஊந்துதுன்னு வச்சுக்கோ, யோசிச்சு பாருங்க. அப்புறம் எதிர்க்கிற புல்லை வந்து ஸ்ட்ராங்காக வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு எழுந்திருக்குன்ட்டு அதுவும் பிடிச்சிக்கிட்டு இதுவும் போய் பீலே ஊந்துன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இதாக இருக்கும். ஸோ அது மாதிரி புள்ள தரத்தை பேலை விட்டு பார்த்தாங்கன்னு ஊர் பக்கம் அப்படி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுடைய வளரும் போதே தெரியும் ஓரளவுக்கு சரி இதை பண்ணிடுவான் இந்த இடத்துல இப்படி தப்பிச்சிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேட்டட் இருக்கும். டிசிப்ளின் வந்து அப்பாக்கள் கிட்ட தான் வரும் மோஸ்ட்லி. நிறைய விஷயங்களை வந்து அது வந்து தலைமுறையாக கடத்தப்படுறது வந்து அங்கிருந்து வர்றது தான் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்பாக்களை பற்றி பேசிட்டு போகலாம். அது மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது. ஓகே தான், இந்த எபிசோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அப்பா ஹாப்பியாக செய்கிற ஒரு விஷயத்த அதுக்கு வந்து நான் வந்து பாதுஷாப்பை செய்யக்கூடாது, ரெகுலராக போகிற ரன்னிங் தடை அந்த மாதிரி தான் அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு தான் நீங்கள் அதை வந்து நீங்கள் வேறு மாதிரி அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுவீங்க. இந்த ஊரில் வந்து சிரிச்சிடுவான், அதுதான் அவன் வேலை. அதிகமாக போகும்போது நீங்கள் தாராளமாக கண்டிக்கலாம், அப்பா ரொம்ப ஓவராக இருக்குது, இப்போ சலம்பரை அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. சும்மா இருக்கிறவனை கூட்டு வச்சுக்க சத்தியம் வாங்குறதான் சத்தியம் நாளாக எனக்கு கொடுத்து அது மாதிரி பண்ண சத்தியம் சக்கரை பொங்கல்ட்டு போயிட்டே இருப்பேன். நெகிழ்ச்சியாக இருந்த ஒரு விஷயங்கள் தான் அந்த காதல், அவங்க அப்பாவுக்கு மகனுக்குமான இருந்த காதல், அது எப்படி வந்து பசங்களுக்கு கடத்தப்படும் அப்படிங்கிறத அந்த ஃபீல் கொடுத்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அந்த நிகழ்ச்சியின் மூலமாக. வேற என்ன, மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். சின்ன சின்ன பூக்கள் சிந்திய வேலை அன்பு என்னும் நூலில் ஆக்கிய மாலை பாதம் செல்லும் பாதை காட்டிடும் தலைவா என் தலைவா ஊனம் உள்ள பேரை காத்திடும் இறைவா என் இறைவா ஜீவன் யாவும் ஒன்று இங்கு யாரும் சொந்தமே ஜீவன் யாரும் ஒன்று இங்கு யாரும் சொந்தமே இதுதான் இயற்கை தந்த பாச பந்தமே. ஸோ நன்றி வணக்கம். உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.